வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் அனுப்புறதில்ல. இன்னும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸும் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு எது எது கிடைக்கவே வந்து நீங்கள் வந்து முன்னாடி சாய்ஸில் வைங்க, அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வைங்க, கிடைக்கும்னு இருக்கிறத வந்து கடைசியில் வைங்கன்னா, எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, நம்மளுக்கு எது கிடைக்கும் அதை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கிடைக்காதான் முன்னாடி வைக்கணும். அதே மாதிரி வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் எது நல்ல காலேஜ், எது சுமாரான காலேஜ்னு கூட அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாம இருக்காங்க. எனக்கு வந்து சாய்ஸஸ் லிஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு 195 196 எடுக்கிறவங்க வந்து செகண்டரி பிரான்ச்சை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. கேட்டா இல்ல சார் சும்மாதான் சொல்லி சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா 195 196 இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பிரைம் பிரான்ச்சே வந்து டாப் காலேஜஸ்ல கிடைக்கும். அவங்க வந்து ஒரு சுமாரான காலேஜ்ல வந்து செகண்டரி பிரான்ச் வைக்கிறாங்க. அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானா? இல்ல சார் சும்மா போட்டோம். ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக லெதர் டெக்னாலஜி பிளாஸ்டிக்லாம் போடுறாங்கப்பா, இதனால ஸ்கோப்ஸ் இருக்கான கேட்டதுக்கு இல்ல சார் சும்மா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, எங்க ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, நீங்க எந்த பிரான்ச் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் எம்ஐடிலையும் எது எடுத்தாலும் படிங்கன்னு எங்க ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்கன்னு. இப்போ ஸ்கூல் டீச்சர் கண்டிப்பா வந்து நல்லவங்க இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்கூல் டீச்சருக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கூலிங் லெவல்ல தான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இப்போ ஒரு காலேஜ் லெவல்ல இருக்கணும்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கிட்ட கேளுங்க. ஸ்கூல் டீச்சரை கேட்கற தப்பு கிடையாது. அவங்க வந்து அண்ணா அவங்களுக்கு டிஃபால்ட்டா அவங்களுக்கு இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில படிங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில படிங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல படிங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல படிங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல படிங்க. இது தவிர வந்து அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால வந்து நீங்க எல்லா குரூப் நீங்க எடுக்கணுமா நெசசிட்டி இல்லை. நல்ல மார்க் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல காலேஜ்ல ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, நிறைய கம்யூனிட்டிஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரியாம வந்து சாய்ஸஸ் வந்து நல்ல காலேஜ் வந்து ஆர்டர் படுத்தாம இருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல காலேஜ் ஆர்டர் படுத்தினா நல்ல குரூப் கிடைக்கும், நல்ல முடிச்ச பிறகு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ அதனால நீங்க சாய்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணுங்க. அது ஏற்கனவே வந்து முடிஞ்சா வந்து இந்த இதுல கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லாஸ்ட் இயர்ல வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்ண காலேஜோட லிஸ்ட் கூட வைக்கிறேன். அது கூட பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இது எது எது இந்த காலேஜ் பிடிக்குமா நீங்க வரிசையா கூட அந்த காலேஜ் வச்சிருங்க. அதே மாதிரி பிரான்ச்சஸ் வைக்கும்போது கூட வந்து அவங்ககிட்ட ஒரு இது இருக்கு, எடுத்தோட வந்து ஒரு சுமாரா பிரான்ச் வச்சுட்டு நல்ல பிரான்ச் பின்னாடி வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு நல்ல சாய்ஸ் ஆர்டர் வைப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே எனக்கு கால் பண்ணுங்க. பை பை.